ஹலோ காய்ஸ், இந்த 2026ல நீங்க வாங்கக்கூடாத ஒரு 6 மொபைலை சூஸ் பண்ணி உங்களுக்காக கொண்டு வந்திருக்கோம். அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த வீடியோல ஒரு பெரிய சீக்ரெட்டும் சொல்ல போறோம். நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய நிறைய ஷாக்கிங்கான விஷயத்தையும் சொல்ல போறோம். அண்ட் அது மட்டும் இல்ல காய்ஸ், ஒரு சில மொபைலுடைய கம்ப்ளீட் சீரியஸையே நீங்க அவாய்ட் பண்ண சொல்ல போறோம். அது என்னன்னு இந்த வீடியோல சொல்றோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ வந்த நியூ மாடலா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு சில ஓல்டு மாடலா இருந்தாலும் சரி, வேல்யூ ஃபார் மணி இல்லாத மொபைல்ஸ் எக்கச்சக்கமா இருக்கு கைஸ். அதுல ஒரு 6 மொபைலை சூஸ் பண்ணி தான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். அது மட்டும் இல்லாம இந்த மொபைல்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எதுக்கு இந்த கம்பெனி இந்த மொபைல்லாம் லான்ச் பண்ணாங்கன்னே தெரியல. ஏன்னா பிரைஸ் எல்லாம் கம்பேர் பண்ணா அந்த அளவுக்கு ஒஸ்டா இருக்கு. நம்ம ஃபர்ஸ்டா பார்க்க போற மொபைல் என்னன்னா Oppo Reno 16Cங்கிற மாடல் தான் கைஸ். ஆக்சுவலா இந்த மாடல் வந்துட்டு 47,000 ரூபாய்க்கு சேல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல அவங்க கொடுக்கறது என்னன்னு பாத்தீங்கன்னா MediaTek Dimensity 7300ங்கிற ஒரு நார்மலான ப்ராசர் தான் தராங்க. ஆக்சுவலா இந்த பிரைஸுக்கு இந்த ப்ராசர் ஒர்த்தே இல்லைங்க. கேமரா என்னதான் ஓரளவுக்கு டீசெண்டா இருந்தாலும் அவங்க 7000 mAh பேட்டரி கொடுத்திருந்தாலும் இந்த மொபைலுக்கு ஸ்பெஷாலிட்டின்னு எதுவுமே கிடையாது. அப்புறம் எதுக்கு இதை 47,000 ரூபாய்க்கு சேல் பண்ணணும் தெரியல. எதுக்குடா இந்த மாடல் லான்ச் பண்ணாங்கன்னு யோசிக்கும் போது இதுக்கு ஆல்டர்னேட்டிவா Poco X7 Pro 5Gங்கிற மாடல் வெறும் 24,000 ரூபாய்க்கு MediaTek Dimensity 8400 Ultraங்கிற ப்ராசர் கொடுத்துருக்காங்க. இதுதாங்க ஷாக்கிங்கே. தெரிஞ்சுக்கோ போடா விஜயம். அண்ட் அப்படியே இந்த மொபைல்ல கேமரான்னு பாத்தீங்கன்னா முன்னாடி சொன்ன போகோ மாடல்ல எந்த அளவுக்கு கேமரா கொடுத்துருந்தாங்களோ அதே டீசென்டான லெவல்ல இந்த மொபைல்லையும் கேமரா கொடுத்துருக்காங்க. அண்ட் பேட்டரின்னு பார்க்கும்போது 6550 mAh பேட்டரியும் கொடுத்துருக்காங்க. இதுக்கு மேல என்ன வேணும் கைஸ்? இந்த ஓப்போ மொபைலை பொறுத்த வரைக்கும் முக்கியமான ஒரு பையிங் சீக்ரெட் என்னன்னா, ஓப்போவுடைய ரெனோ சீரியஸை பை பண்றதை நீங்க அவாய்ட் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது கைஸ். ஏன் நான் சொல்றேன்னா, இந்த ஓப்போவோட ரெனோ சீரியஸ்க்கு அட்வர்டைஸ்மெண்ட் ரொம்ப அதிகமாக பண்றாங்க. ஸோ மொபைலுடைய ப்ரொடக்ஷன் வேல்யூ மட்டும் இல்லாமல் அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டுடைய வேல்யூவும் அந்த மார்ஜின் அமௌண்ட்டையும் இந்த மொபைலோட ப்ரைஸில் தான் அவங்க ஆட் பண்ணுவாங்க. அதனால தான் சொல்கிறேன், முடிஞ்ச அளவுக்கு ஓப்போ ரெனோ அவாய்ட் பண்ணுறது நல்லது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஆஃப்லைன் ஸ்டோரில் நீங்கள் மொபைல் வாங்க போகும்போது ஓப்போன்னு நீங்கள் கேட்டிங்கனாலே இந்த ஓப்போ ரெனோ தான் தூக்கி கையில் கொடுப்பாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா 30,000க்கு மேலே வரும். ஆனால் அந்த மொபைலுடைய ஸ்பெக்ஸை கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா அது டோட்டலாக வேல்யூ ஃபார் மணியே இல்லாத மொபைலாக இருக்கும். ரெண்டாவதாக நம்ம பார்க்க போகிற மொபைல் என்னன்னா Vivo V70 Eliteங்கிற மாடல் தான். ஆக்சுவலாக கைஸ் இந்த மாடல் 64,000 ரூபாய்க்கு சேல் ஆகுது. ஆனால் இந்த மாடலில் என்ன இருக்குன்னு சுத்தமாக எனக்கு புரியல. இந்த ப்ரைஸுக்கு Snapdragon 8s Generation 3 ப்ராசர் கொடுத்துருக்காங்க. இது ஒரு நார்மலான ப்ராசருங்க. இந்த ப்ரைஸுக்கு ஆக்சுவலாக 6500 mAh பேட்டரி கொடுத்துருந்தாலும் இந்த மொபைலுடைய கேமரா ரொம்பவே நல்லா இருந்தாலும் இந்த ப்ரைஸை கம்பேர் பண்ணும்போது இந்த மொபைல் டோட்டலாக ஒர்த்தே இல்லைங்க. இந்த மொபைலை பழைய மாடலான OnePlus 12R கூட கம்பேர் பண்ணீங்கன்னா கூட அந்த 12R சூப்பராக இருக்குங்க. அதுவும் இந்த 15R புதுசாக வந்திருக்குல்ல, அது கூட கம்பேர் பண்ணீங்கன்னா அந்த மொபைல் வெறும் 44,000 ரூபாய்க்கு Snapdragon 8 Generation 5 கொடுக்குறாங்க. 8s கிடையாதுங்க, 8 Generation 5. ஆக்சுவலாக அது ஒரு சூப்பரான ப்ராசருங்க. வெறும் 44,000 ரூபாய்க்கு தராங்க. ஏன் விவோவால தர முடியாதா? அப்புறம் எதுக்காக இந்த மொபைல் அவங்க லான்ச் பண்ணணும்? ஏதாவது பிரச்சனைன்னு வந்தா என்ன கூப்பிடுங்க. பிரச்சனையா? யாராவது வருவாங்க சார், உங்களை மிரட்டுவாங்க. அது எப்படி முடியும்? யார் வருவாங்க? வருவாங்கடா, நான் தான் வருவேன், நான் தான் கேட்பேன். என்ன? இந்த OnePlus 15Rல பார்த்தீங்கன்னா 7400 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இது ஒரு பெரிய பேட்டரிங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த மொபைலுடைய கேமரா செட்டப் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேமரா செட்டப்னு நான் சொல்லுவேன். இந்த மொபைலை விட OnePlus 15R நல்லா இருக்கும் போது எதுக்காக இந்த மொபைலை பர்ச்சேஸ் பண்ணணும்? ஏன் விவோவுடைய மற்ற மாடல்ஸே கம்பேர் பண்ணீங்கன்னா இந்த வி சீரிஸ் ரொம்பவே ஒஸ்டா தாங்க இருக்கு. இந்த விவோவுடைய டோட்டல் வி சீரிஸே வேல்யூ ஃபார் மணி இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் உங்ககிட்ட காசு கம்மியாக இருக்குன்னா நீங்கள் வேற மாடல் பார்க்கறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. காசு அதிகமாக இருக்குன்னா கேமராக்காக மட்டும் தாராளமாக அந்த மொபைலை நீங்கள் வாங்கலாம். ஆனாலும் 64,000 ரூபாங்கிறது கொஞ்சம் ஓவர் தாங்க. மூணாவதாக நம்ம பார்க்க போகிற மொபைல் Poco X8 Pro 5G. ஆக்சுவலாக இந்த மொபைல் 37,000 ரூபாய்க்கு சேல் ஆகுதுங்க. 37,000 ரூபாங்கிறதுனால இது டோட்டலாக வேல்யூ ஃபார் மணி இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஒருவேளை இந்த மொபைலை நீங்கள் ஆஃபர் பிரைஸில் வாங்கினீங்கன்னா, அதாவது 31லேருந்து 33க்குள்ளே வாங்கினீங்கன்னா இது ஒரு நல்ல மொபைல் தாங்க. இந்த மொபைலில் இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு 8500 MediaTek Dimensity கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் 6500 mAh பேட்டரியும் நல்ல கேமரா செட்டப்பை கொடுத்தாலும் 37,000 ரூபாய்க்கு அந்த மொபைல் வந்து ஒர்த்து கிடையாதுங்க. இதே கம்பெனியில் 35,000 ரூபாய்க்கு Poco F7 5G கொடுக்குறாங்க. இந்த மொபைலோட மாடலை பார்த்தீங்கன்னா Snapdragon 8s Generation 4 ப்ராசர் கொடுக்குறாங்க.
இதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாடலை விட இந்த மொபைல் 30% ஃபாஸ்டராகவும் ஸ்மூத்தராகவும் இருக்கும். அண்ட் கேமரா செட்டப்பும் சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாம். கைஸ், நீங்கள் மேக்ஸிமம் போக்கோ மொபைல் வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா போக்கோவுடைய எஃப் சீரிஸ் மொபைலே வாங்க ட்ரை பண்ணுங்க. எதனால சொல்றேன்னா, ஒரு தடவை போக்கோ எஃப் சீரிஸை ரிலீஸ் பண்ணும் போதும் ஒரு நல்ல பட்ஜெட் ரேஞ்சில் சூப்பரான ப்ராசஸர் இருக்கிற நல்ல மொபைலாக ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் நம்பி போக்கோ F7 வாங்கலாம். ஸோ நாலாவதாக நம்ம பார்க்க போகிறது சாம்சங் உடைய ஏ அண்ட் எம் சீரியஸை பற்றி தான். ஆக்சுவலாக கைஸ், நீங்கள் பட்ஜெட்டில் மொபைல் வாங்கணும் முடிவு பண்ணிட்டீங்கன்னா சாம்சங் உடைய ஏ அண்ட் எம் சீரிஸ் வாங்குறத அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஏன் சொல்கிறேன்னா, டோட்டல் ஏ அண்ட் எம் சீரியஸையும் நான் வேல்யூ ஃபார் மணி இல்லைன்னு சொல்லலை. ஒருவேளை நீங்கள் வயசு பையனாக இருந்தாலோ இல்லைனா டெக்னாலஜி ஆர்வமாவோ கேம் ஆர்வமாக இருந்தீங்கன்னா இந்த மாடல் மொபைல் அவாய்ட் பண்ணுறது உங்களுக்கு நல்லது. நீங்கள் ஒரு சாதாரண ஆளாக இருக்கீங்க, இல்லை சாம்சங் மொபைல் போதும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக ஏ அண்ட் எம் சீரியஸ் வாங்கலாம். டெக்னாலஜியில் அதிக ஆர்வம் உள்ளவங்க இந்த எம் சீரியஸோ ஏ சீரியஸோ வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்தில் அது ஸ்லோ ஆகிடும். அந்த லேக் உங்களுக்கு கண்டிப்பாக ஃபீல் ஆகும். நீங்கள் லோ பட்ஜெட்டில் இந்த சாம்சங் மொபைல் வாங்கும் போது லோ பட்ஜெட்க்கு ஏற்ற மாதிரி எக்ஸினோஸ் ப்ராசஸர் கொடுப்பாங்க. மற்ற மொபைலோட கம்பேர் பண்ணும் போது, மற்ற ப்ராசஸர்ஸோட கம்பேர் பண்ணும் போது இந்த எக்ஸினோஸ் ப்ராசஸர் வந்து கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் கம்மி தாங்க. அண்ட் ஹீட் மேனேஜ்மெண்ட்டுமே ஓரளவுக்கு தான் பண்ணும். அதனால தான் சொல்கிறேன் லோ பட்ஜெட்னா சாம்சங் வேணான்னு சொல்லி. ஒருவேளை நீங்கள் சாம்சங் மொபைல் வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா எஸ் சீரியஸ் அந்த மாதிரி போகிறது உங்களுக்கு நல்லது. ஒருவேளை பட்ஜெட் கம்மியாக இருந்தால் நீங்கள் வேறு கம்பெனி மொபைல் வாங்குறதா நான் சஜஸ்ட் பண்ணுவேன். சாம்சங் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஆனால் சாம்சங்கோட எஸ் சீரியஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஓன் எக்ஸினோஸ் ப்ராசஸர் கொடுத்துருந்தாலும் சூப்பரான பெர்ஃபார்மன்ஸில் கொடுத்துருப்பாங்க. ரொம்பவே நல்லாவும் இருக்கும். அண்ட் அவங்க கொடுத்துருக்கிற கேமரா செட்டப்போட அந்த ப்ராசஸரும் சேர்ந்து ரொம்ப நல்லாவே ஒர்க் பண்ணுன்னு சொல்லலாம். அஞ்சாவதாக நம்ம பார்க்க போகிற மொபைல் என்னன்னா OnePlus உடைய Nord 6 5G தான் கைஸ். ஆக்சுவலாக இந்த மொபைல் 52,000 பட்ஜெட்டில் கிடைக்குது. ஆனால் 52,000 இந்த மொபைல் ஒர்த்தே இல்லைங்க. ஏன் சொல்கிறேன்னா, இதில் ஸ்னாப்டிராகனுடைய 8S Generation 4 ப்ராசஸர் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் அதே ஓன் கம்பெனிலேருந்து பார்த்தீங்கன்னா OnePlus உடைய 15Rல வெறும் 45,000 பட்ஜெட்லேயே ஸ்னாப்டிராகனுடைய 8 Generation 5 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த 15Rல இருக்கிற ஸ்னாப்டிராகன் 8 Generation 5 வந்துட்டு ரொம்ப ஃபாஸ்டராக இருக்கும். அண்ட் அந்த மாடலை விட 40% ரொம்ப ஸ்மூத்தராகவும் இருக்கும். OnePlus லவர்ஸ்க்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். OnePlus உடைய பிரைமரி மொபைலான, அதாவது நம்பர் மொபைல்ஸ் எந்த மாதிரி மாடல்ஸ்னா OnePlus உடைய 12, 13, இந்த 15லாம் இருக்குல்ல, இதெல்லாம் கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் கைஸ் இருக்கும். இதை உங்களால் வாங்க முடியலன்னா நீங்கள் OnePlus உடைய ஆர் சீரியஸ் வாங்குறதே பெஸ்ட் ஆப்ஷன் நான் சொல்லுவேன். எதுக்காகனா, OnePlus உடைய ஆர் சீரியஸ்லேயே உங்களுக்கு தேவைப்படுற எல்லாமே நல்ல பட்ஜெட் ரேஞ்சிலேயே கொடுத்துருவாங்க. அதை விட பட்ஜெட் உங்களுக்கு கம்மியாக இருந்துச்சுன்னா OnePlus உடைய Nord CE இருக்கிற சீரியஸ் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வேல்யூ ஃபார் மணியாக இருக்கும். ஓகே கைஸ், கடைசி பொசிஷனில் ஆறாவதாக நம்ம பார்க்க போகிற மொபைல் என்னன்னா Redmi Note 15 SE 5Gங்கிற மாடல் தான் கைஸ். இந்த மாடல் உங்களுக்கு 24,000 கிடைக்கும். 24,000 கிடைச்சாலும் இதில் கொடுத்துருக்கிற ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா ஸ்னாப்டிராகனுடைய 6 Generation 3 ப்ராசஸர் தான் கொடுத்துருக்காங்க. இது இந்த பட்ஜெட் ரேஞ்சுக்கு வேல்யூ இல்லாத ஒரு ப்ராசஸர் தான். அது மட்டும் இல்லாமல் பேட்டரின்னு பார்த்தீங்கன்னா 5800 mAh பேட்டரியும் ஏஐ சப்போர்ட் பண்ணுற கேமராவும் கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு டீசெண்டான கேமராவாக இருந்தாலும் இந்த மொபைலில் ஸ்பெஷாலிட்டின்னு எதுவுமே கிடையாது. இந்த மாடல் கூட காம்படிஷனுக்கு வர Infinix உடைய GT30 5G Plus மொபைலை பார்த்தீங்கன்னா அதே 24,000 MediaTek Dimensity 7400ங்கிற ப்ராசஸர் கொடுக்குறாங்க. இது முன்னாடி நான் சொன்ன மாடல் இருக்கிற ப்ராசஸரோட கம்பேர் பண்ணால் ஒரு 20% ஃபாஸ்டராகவும் ஸ்மூத்தராகவும் இருக்கும். அண்ட் பேட்டரின்னு பார்க்கும்போது 5500 mAh பேட்டரியும் கூடவே நல்ல ஒரு கிளாரிட்டியான கேமரா சப்போர்ட்டும் கொடுக்குறாங்க. ஸோ இப்படி கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த மொபைலோட இதே ப்ரைஸ் ரேஞ்சில் இதுவே பெஸ்ட்டுன்னு தோணும். கைஸ், இந்த Redmi Note 15 SE 5Gயை நான் வேல்யூ ஃபார் மணி டோட்டலாக இல்லைன்னு சொல்லலை. நீங்கள் இதை ஆஃபர் ப்ரைஸில் வாங்கினீங்கன்னா, அதாவது இதோடைய ஒரிஜினல் ப்ரைஸ் 24,000 இருந்தாலும் இதை நீங்கள் ஆஃபர் ப்ரைஸில் ஒரு 21,000 வாங்கினீங்கன்னா அது கண்டிப்பாக வேல்யூ ஃபார் மணியாக தான் இருக்கும். ஓகே கைஸ், நம்ம இந்த வீடியோவோட கன்க்ளூஷனுக்கு வந்துட்டோம். ஒரு கம்பெனி மாடல்லையும் ஒரு குறை இருக்க தாங்க செய்யும். ஒரு கம்பெனிலையுமே தேவையில்லாத ஆணிங்கிற மாதிரி தேவையில்லாத மாடல் லான்ச் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ வாங்குறவங்க நீங்கள் தான் அதை பார்த்து வாங்கணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி மாடல்ஸ்லாம் ஏன் வேல்யூ ஃபார் மணியாக இல்லைன்னா, இந்த மொபைலுடைய மாடலுக்கு அதிகமாக அட்வர்டைஸ்மெண்ட்டில் செலவு பண்ணிவிட்டு அந்த மார்ஜினை அப்படியே தூக்கி இந்த மொபைலோட ப்ரைஸில் அவங்க செட் பண்ணிடுவாங்க. அதனால தான் நீங்கள் வாங்கும் போது ப்ரைஸ் ஹையராகவும் தெரியுது, அதே சமயத்தில் ஸ்பெக்ஸ் கொஞ்சம் லோவராகவும் தெரியுது. கைஸ், நம்ம டெய்லி ஒரு மொபைல் வாங்க போகிறது கிடையாது. அதனால நம்ம வாங்குற மொபைலை எப்படியும் ஒரு 2 to 5 வருஷம் வரைக்கும் யூஸ் பண்ணுவோம். ஸோ மொபைல் வாங்கும் போது நல்லா யோசிச்சு நிதானமாக பார்த்து வாங்கினீங்கன்னா உங்களுக்கு நல்லது. ஒரு மொபைல் வாங்கணும்னா அதை லாங் டேர்மாக யூஸ் பண்ணணும்னு நினச்சி வாங்குங்க. இப்போ நான் சொன்ன மாடல் மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நிறைய மாடல்ஸ் வேல்யூ ஃபார் மணி இல்லாமல் இருக்குது.
உங்களுக்கு எந்த டவுட்டா இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க, உங்க எல்லாத்துக்குமே நான் கண்டிப்பா ஆன்சர் பண்றேன். ஓகே கைஸ், உங்களுக்காக நிறைய மாடல்ஸை கம்பேர் பண்ணி இந்த ரிசல்ட்டை உங்களுக்காகவே கொண்டு வந்திருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் ஐகான் நல்லா போட்டுக்கோங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ்.